1971ஆம் ஆண்டு இந்தியா உலக வரைபடத்தில் ஒரு புதிய நாடை உருவாக்கிய வரலாற்று நிகழ்வுக்கு அரை நூற்றாண்டு கடந்துள்ள நிலையில் அதேபோல் இன்னொரு பெரிய மாற்றம் தெற்காசியாவில் உருவாகும் நிலை உருவாகியுள்ளது. மியான்மரில் ராக்கைன் மாநிலத்தில் தற்பொழுது அரக்கான் ராணுவம் எனும் கிளர்ச்சி அமைப்பு தங்களது சுதந்திரத்திற்காக ஆயுதம் எடுத்திருப்பது பிராந்திய அரசியல் நிலைப்பாட்டையே மாற்றக்கூடியதாக மாறியுள்ளது. 2009ஆம் ஆண்டு உருவான அரக்கான் ராணுவம் ஆரம்பத்தில் ராக்கைன் மாநில பௌத்த மக்களின் உரிமைகளுக்காகவே போராடியது. பின்னர் அவர்கள் மியான்மர் ராணுவத்திற்கு எதிராக முழுமையான கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 2023ஆம் ஆண்டு இறுதியில் துவங்கிய தாக்குதல்களில் ராக்கைன் மாநிலத்தின் 18 மாவட்டங்களில் 15 மாவட்டங்களை அவர்கள் கைப்பற்றியதாக சர்வதேச அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது மாநிலத்தின் சுமார் 80% பகுதி அரக்கான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. மியான்மர் பங்களாதேஷ் எல்லை மொத்தம் 270 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ளது. இதில் பெரும் பகுதி தற்பொழுது அரக்கான் ராணுவத்தின் செல்வாக்குகள் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷ் அரசு தற்பொழுது கடுமையான உள்நாட்டு நெருக்கடியில் சிக்கியுள்ளது. பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் எல்லை பகுதிகள் கிளர்ச்சி நடவடிக்கைகள் மேலும் பரவுவதால் அந்நாட்டில் அரசியல் நிலையற்ற தன்மை அதிகரித்துள்ளது. இதனால் ரோஹிங்கயா அகதிகள் மீண்டும் எல்லை தாண்டி நகரும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏற்கனவே பங்களாதேஷில் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட ரோஹிங்கயா அகதிகள் வகித்து வருகின்றனர். புதிய மோதல்கள் உருவாக்கினால் மேலும் ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக மாறும் நிலை ஏற்படக்கூடும் என கூறப்படுகிறது. ஆனால் டாக்கா அரசு இனிமேலும் அகதிகளை ஏற்க முடியாது என தெளிவாக தெரிவித்துள்ளது. ராக்கைன் மாநிலத்தில் தலைநகரம் சிட்வே ஆகும். இந்தியாவுக்கு மிக முக்கியமான இடமாகும். இந்தியா பல பில்லியன் ரூபாய் மதிப்பில் அந்த பகுதியில் துறைமுகம் மற்றும் கடல் இணைப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. சிட்வே துறைமுகம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை கடல் வழியாக இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையாக பார்க்கப்படுகிறது. அரக்கான் ராணுவம் ஒரு புதிய தேசமாக மாறுமானால் இந்தியாவுக்கு அந்நாட்டுடன் நெருங்கிய உறவை வளர்க்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். இதனால் சிட்வே துறைமுகம் பாதுகாப்பாக இந்திய செல்வாக்குகள் நீடிக்கும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். அரக்கன் ஆர்மி என்பது இந்தியாவின் உதவியுடன் இயங்கும் படை என்றும் கூறுகின்றனர். மேலும் இந்தியா மனிதாபிமான உதவிகள், கல்வி மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் அங்கு உதவி வழங்கி வருகிறது. மேலும் நிலைமையை மதிப்பிட அமைதியான ஆலோசனை குழுவையும் இந்தியா அனுப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மியான்மர் ராணுவத்துக்கு சீனா வெளிப்படையாக ஆதரவளித்து வருகிறது. ராக்கைன் மாநிலத்தில் சீனாவுக்கு எண்ணெய் குழாய் திட்டங்கள் உள்ளதால் அங்கு தனது செல்வாக்கை இழக்கக்கூடாது என்பது அதன் நோக்கம். மறுபுறம் அமெரிக்கா ஜனநாயக ஆதரவாளர்களுக்கு மறைமுகமாக ஆதரவளிக்கிறது. இந்த நிலைமையில் இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகிய 3 வல்லரசுகளும் ஒரே பிராந்தியத்தை நோக்கி தங்களது கவனத்தை திருப்பி வருகின்றன. இதனால் ராக்கைன் மாநிலம் தெற்காசிய புவிசார் அரசியலில் முக்கிய மையமாக மாறியுள்ளது. பங்களாதேஷ் தொடர்ந்து பாலாட்டி கொண்டிருப்பதால் இந்தியா தனது சக்தியால் மீண்டும் புதிய நாட்டை உருவாக்க தயாராகியுள்ளது. இப்போது அறிவு, வியூகம் மற்றும் ராஜதந்திரத்தால் தெற்காசியாவில் புதிய நாடுகள் உருவாக்கலாம். பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான், மியான்மர், வங்காளத்தில் எல்லையில் உள்ள ரகைன் என புதிய நாடுகள் உருவாக்கும். இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தெற்காசிய அரசியல் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.